This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்ணுக்கு கண். ட்ரம்ப் போட்ட வரியால் அதிகம் பாதிக்கப்பட போவது இந்தியா தானாம். ஏன் தெரியுமா? பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துக்களை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டாலின் முதல் நோமுரா ஹோல்டிங் சிங் எச்சரித்து உள்ளார். இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன. 10 முதல் 25% வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கின்றன. இப்பொழுது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து மீதான அமெரிக்கா விதிக்கும். இப்பொழுது 10க்கும் அது கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கிறது. அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு இந்திய விதிக்கு சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகளுக்கும் அதிகமாகும். ட்ரம்பின் விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும். இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்து உள்ளார். இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் கண்டிப்பானவர். இந்தியா ஏற்றுமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால் இந்தியாவில் பொருட்கள் உயரலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாதான் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சீனாவின் பெயர் இடம்பெற்று உள்ளது. வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரிகளையும் விதித்தார். சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையால் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. சீனா அதிகபட்சமாக 30.2%, மெக்சிகோ 19% மற்றும் கனடா 14% வரி பற்றாக்குறையால் பங்கு வகிக்கின்றன. ட்ரம்பின் விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும். இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வளர்ந்து வரும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.